கான்ஷியஸ் தமிழ் யூடியூப் சேனலின் வணக்கம். மகா பெரியபாவை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை. ஒருவருக்கு உடல்நலக் கவலை, மற்றொருவருக்கு குடும்ப பிரச்சனை, இன்னொருவருக்கு பொருளாதார சிக்கல். அனைவரும் சுவாமிகள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தனர். ஆனால் அன்று மகா பெரியவா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முழு நாளும் மௌனமாக இருந்தார். அப்படியிருந்தும் மாலை நேரத்தில் வெளியேறிய ஒவ்வொரு பக்தரின் முகத்திலும் ஒரு புதிய நம்பிக்கை தெரிந்தது. எப்படி? ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் எப்படி பதில் சொன்னார்? காஞ்சிபுரம், அதிகாலை நேரம். மடத்தின் வாசலில் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான மக்கள். தொலைதூர கிராமங்களிலிருந்தும் வேறு மாநிலங்களிலிருந்தும் சிலர் பல நாட்கள் பயணம் செய்து வந்திருந்தனர். அவர்களுடைய ஒரே ஆசை, ஒருமுறை மகா பெரியவாவை தரிசிக்க வேண்டும். சிலர் கையில் தேங்காய், சிலர் பழங்கள், சிலர் மலர்கள், சிலர் வெறும் கண்ணீரோடு. அன்று மகா பெரியவா மௌன விரதத்தில் இருந்தார். அவர் எதுவும் பேசவில்லை, யாரையும் அழைக்கவில்லை, யாரிடமும் கேள்வி கேட்கவில்லை. அமைதியாக கண்களை மூடி அமர்ந்திருந்தார். ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஒரு அற்புதமான சக்தி இருந்தது. ஒரு தாய் கடுமையாக நோய்வாய்ப்பட்ட தன் குழந்தைக்காக வந்திருந்தாள். அவள் மனதில், சுவாமி, என் குழந்தையை மட்டும் காப்பாற்றுங்கள் என்று அமைதியாக வேண்டிக் கொண்டாள். மகா பெரியவா அவளை பார்க்கவில்லை, எதுவும் பேசவில்லை. ஆனால் அருகில் இருந்த ஒருவரிடம் விபூதி கொடுக்கச் சொல்லி சைகை செய்தார். அந்தத் தாய் அதை இறைவனின் அருளாக ஏற்றுக்கொண்டாள். ஒரு விவசாயி. 3 ஆண்டுகளாக மழை இல்லை, கடன் அதிகம், வாழ்க்கையே இருள். அவர் எனக்கு வழிகாட்டுங்கள் என்று வேண்டினார். மகா பெரியவா தலை நிமிர்ந்து ஒரு நொடி அவரை பார்த்தார். அவ்வளவுதான். அந்த ஒரு பார்வை அவருக்கு வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத அருளாக மாறியது. ஒரு இளைஞன். கல்வி முடிந்தும் வேலை இல்லை, குடும்பத்தில் நம்பிக்கை இல்லை. அவரும் வந்திருந்தார். மகா பெரியவா அருகிலிருந்த வாழைப்பழத்தை எடுத்துக் கொடுக்கச் சொன்னார். எந்த வார்த்தையும் இல்லை. ஆனால் அந்த இளைஞன், என் வாழ்க்கை இனிமையாகும் என்று நம்பிக்கையுடன் வெளியேறினார். மகா பெரியவா எப்போதும் சொல்வார், நான் எதுவும் செய்வதில்லை, எல்லாம் காமாட்சி அம்மன் அருள். அவரிடம் இருந்தது அகங்காரம் அல்ல, முழுமையான சரணாகதி. அதனால்தான் அவரது மௌனம் கூட மந்திரமாக மாறியது. பெரியவாவை தரிசித்தவர்கள் அவர் பேசிய வார்த்தைகளை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை, அவர் அமைதியையும் நினைவில் வைத்துக் கொண்டார்கள். ஏனென்றால் அந்த அமைதியில் அவர்கள் இறைவனை உணர்ந்தார்கள். இன்று நமது வாழ்க்கை முழுவதும் சத்தம், மொபைல், டிவி, சமூக வலைத்தளங்கள். அமைதி என்பது மறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மகா பெரியவா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். மௌனம் என்பது பேசாமல் இருப்பது அல்ல, இறைவனை கேட்கும் நிலை. நாம் தினமும் 10 நிமிடங்களாவது அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைத்தால் நமது மனமே நமக்கு வழிகாட்டத் தொடங்கும். ஒரு நாள் மகா பெரியவாவிடம் ஒரு சிறுவன் கேட்ட ஒரு கேள்வி, அதற்கு அவர் சொன்ன பதில் இன்றும் உலகம் முழுவதும் மேற்கோள் காட்டப்படுகிறது. அந்த அருள்வாக்கை எபிசோட் 6 பார்க்கலாம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.